ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற 60 வயசு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு 10 ஏக்கர் பூமி, பெரிய வீடு, பெட்டி நிறைய பணமும் இருந்துச்சு. அந்த பாட்டியோட புருஷன் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பசங்களும் இல்ல. ரங்கம்மாவுக்கு பாதுகாப்பே அவங்க அறிவுதான். அவங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கலான்னு தூரத்து சொந்தமான நடராஜா ஒரு திட்டத்தை போட்டான். ஒரு நாள் காலையில ரங்கம்மா வீடு திண்ணையில உக்காந்துக்கிட்டு வீட்டு வேலைக்காரங்க கிட்ட வேலைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யற சீதாவும் பக்கத்து வீட்டு கௌரியும் உட்காந்துருந்தாங்க. அப்போதான் நடராஜன் கை நிறைய பழம் இருக்கிற ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னா. அத்தை, நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கும்பிடுறேன் அத்தை. வணக்கங்க. யார் அது? ஓ, நடராஜனா? வாப்பா, எப்படி இருக்க? இத்தனை வருஷமா எட்டி கூட பார்க்காதவன் இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கியே. எங்கேயோ பட்டணத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் பட்டணத்தில் இருந்தாலும் என் நினப்பெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு அத்தை. பாவம், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் உங்கள் கூடவே இருந்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வந்திருக்கேன். இந்தாங்க, உங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடே, இந்த தம்பிக்கு உங்க மேல பாசம் அதிகமா இருக்கு போல தெரியுதுமா. வயசான காலத்துல உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு போல. ஆமாங்கம்மா, தம்பிய பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கும் அவரு உதவியா இருந்துட்டு போகட்டும். ஆமா சீதா, கடவுளா பார்த்து இவனை இங்க அனுப்பி வச்சிருக்காரு போல. வாப்பா, வந்து உள்ள உக்காரு. சீதா, அவனுக்கு குடிக்கிறதுக்கு மோரை கொண்டு வந்து கொடு. இந்த கிழவி நான் விரிச்ச வலையில விழுந்துட்டா போலையே. ஒரு 10 நாளைக்கு இங்கே இருந்து வயலையும் இதோட தங்கத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போனோம்னா அப்புறம் நான் நல்லா வாழலாம். இப்படியே ஒரு வாரமும் போச்சு. நடராஜன் ரங்கம்மாவோட வீட்டுல எல்லா சேவைகளையும் அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மதிய நேரம் ரங்கம்மா பாட்டி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நடராஜன் பக்கத்துல உட்காந்து விசிறியால காத்து வீசிக்கிட்டு இருந்தான். அத்தை, குழம்பு நல்லா இருக்கா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு எதுக்கு இந்த வயசுல இவ்வளோ கஷ்டம்? எல்லா வேலையும் நான் பார்த்துக்க மாட்டேனா? எதுக்குப்பா, நீ வந்து ஒரு வாரம் ஆச்சு. என்னோட எல்லா தேவையையும் நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றிப்பா. எனக்கு புள்ள இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சுட்ட. இதுல என்ன இருக்கு அத்தை? நீ என்னோட சொந்த அத்தை. உன்னை பார்த்துக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு. நேத்தெல்லாம் நீ இரும்பிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கவலையா இருந்துச்சு தெரியுமா? என் மனசுக்குள்ள ஒரு கவலை தான் இருக்கு அத்தை. உனக்கோ வயசாகிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு உன் உசுறு போயிடுச்சுன்னா உன் சொத்தெல்லாம் வீணா போயிடுமே. அப்புறம் இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் உன் சொத்தை எடுத்துப்பானுங்க. என் பேச்ச கேட்டு அந்த வயலை எனக்கு எழுதி வச்சேன்னு வச்சுக்கோ. இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இப்படியே நான் வாழ்ந்து பார்த்த. நீ சொல்றது உண்மைதாப்பா. இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணிட போறேன். ஆனா ஒரு சிக்கல் இருக்கேப்பா. அது தீந்தாதான் இந்த சொத்து உனக்கு சொந்தமாகும். என்ன சிக்கல் அத்தை? எந்த சிக்கலா இருந்தாலும் நான் சரி பண்றேன். சொல்லு, என் உசுரை கூட அதுக்காக கொடுப்பேன். என் வீட்டுக்காரரு சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு. இந்த சொத்து யாருக்கு சொந்தமாக போகுதோ அவங்க கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்க சொல்லி சொன்னாரு. அந்த பெட்டியை கொண்டு போய் பக்கத்து ஊர் கோவிலில் இருக்கிற பூசாரி வீரையா கிட்ட தானமா கொடுக்கணுமா. அப்பதான் இந்த சொத்து எல்லாத்தையுமே ஒருத்தங்களுக்கு சொந்தமாக்க முடியுமா. ரகசிய பெட்டியா? என்ன பெட்டியாத்த அது? எங்க இருக்கு சொல்லு. அந்த தானத்தை நானே பண்றேன். நானே எடுத்துக்கிட்டு போய் பூசாரி கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு வரேன். அந்த பெட்டி எங்க மாமனாருடையதான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இத்தனை நாளா எனக்கும் தெரியாது. நாளைக்கு காலையில அந்த பெட்டியை உன்கிட்ட கொடுக்குறேன். அதை தானம் பண்ணதுக்கு அப்புறமா வயல சொத்தவும் பேர்ல எழுதி வச்சிடுறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கம்மா பக்கத்து வீட்டு சுப்பையாவையும் அவங்க வீட்டுல வேலை செய்யற சீதாவையும் வீட்டுக்கு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன ரங்கம்மா, ராத்திரி நேரம் ரகசியமா கூப்பிட்டுருக்கீங்களே, எதனா பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல சுப்பையா. அந்த நடராஜனை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். அவன் என் மேல இருக்கிற பாசத்துல என்ன பார்க்க வரல. என்கிட்ட இருக்கிற சொத்தை புடுங்கிக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கான். இன்னைக்கு மதியம் தான் அதை பத்தி என்கிட்ட பேசினான். அடக்கடவுளே, அந்த ஆளை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இப்ப என்னம்மா பண்றது? கவலைப்படாத சீதா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உடனே ஒரு திட்டத்தை போட்டேன். நாளைக்கு காலையில அவன்கிட்ட ஒரு பெட்டிய நான் கொடுக்க போறேன். அவன் நல்லவனா இருந்தா கோவிலுக்கு கொடுப்பான். கெட்டவனா இருந்தா வழியிலேயே அதை உடைச்சு என்ன இருக்குன்னு பாப்பான். சுப்பையா, கொஞ்சம் கல்ல கொண்டு வந்து கொடு.
சுப்பையா கல்லை கொண்டு வந்து கொடுத்ததும் பாட்டி கொண்டு போய் அந்த பெட்டியில அந்த கல்லை போட்டு அதுக்குள்ள ஒரு காகிதத்தையும் வச்சுட்டு அந்த பெட்டியோட மூடியும் மூடிட்டாங்க. சரியான யோசனை தான் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு காலையில அவன் கதை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில நடராஜா எழுந்திருச்சு கோயிலுக்கு போறதுக்காக தயாரானா. அப்ப பாட்டி அவன் கையில அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. சீதா வாசல்ல நின்னு அத பாத்துக்கிட்டு தான் இருந்தா. இந்தாப்பா, இத பத்திரமா எடுத்துட்டு போய் பக்கத்து ஒரு பூசாரி வீரையா கிட்ட கொடுத்துரு. அவரு இத கோவிலோட தேவைக்கு பயன்படுத்திப்பாரு. அதுக்குள்ள நான் ஊர் தலைவரை போய் சந்திச்சுட்டு பத்திரத்தை ஏற்பாடு பண்ண சொல்றேன். வந்ததும் சொத்தை உன் பேர்ல எழுதி கொடுத்துடுறேன். எப்படியும் இதுக்குள்ள வைரமோ தங்கமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போற வழியிலேயே அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என் கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்க அத்தை, இப்பவே போய் கோவிலுக்கு இதை தானமா கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்து போப்பா, வழியில எங்கேயாச்சும் பெட்டிய விட்டுட போற. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, உங்க வேலையை பாருங்க. நட்டராஜ் கோயிலுக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்கிட்ட நின்னா. சுத்திலும் யாரும் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சு மூடிய திறந்தான். அட, என்ன இது? இதுல தங்கமும் இல்ல வைரமும் இல்லையே. இது அநியாயம். அந்த கிழவி என்ன ஏமாத்திட்டா போலையே. இதுக்குள்ள ஒரு காகிதம் மட்டும்தான் இருக்கு. நடராஜா அந்த காகிதத்தை படிச்சான். பேராசை பிடிச்சவனே, கடவுளுக்கு சேர வேண்டிய சொத்து உனக்கு சொந்தமாகணும்னு ஆசைப்படுறியா? உன் கண்ணுலயே எனக்கு பேராசை தெளிவா தெரியுதுரா. ஏன் சொத்து உனக்கு இல்ல. ஒழுங்கு மரியாதையா பஞ்சாயத்துக்கு வந்து சேரு. அங்க உனக்கு நான் பாடம் கத்து கொடுக்கறேன். இப்படிக்கு உன் அத்தை ரங்கம்மா. அப்படி அவன் கடிதாசி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவில் பூசாரியான வீரையா அங்க வந்தாரு. நடராஜ் ஒடிச்சு வச்சிருக்கிற அந்த பெட்டியோட பூட்டை பார்த்தாரு. என்னப்பா இது? இது கோவிலுக்கு சேர வேண்டிய சொத்தாச்சே. ரங்கம்மா தானே கொடுத்து விட்டாங்க. அத நீ எடுத்துக்க பாக்குறியே. அட, நீ வேறய்யா. அந்த கிழவி என்ன ஏமாத்திட்டா. தங்கமும் வைரமும் இருக்கும்னு பார்த்தா உள்ள வெறும் கல்லு தான் இருக்கு. நான் விட மாட்டேன். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டுறேன். பஞ்சாயத்துக்கு ஊஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த ஊரோட தலைவரான தர்மையா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஊர் காவல்காரன் கோட்டையா கையில ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். ஒரு பக்கம் ரங்கம்மா, சீதா, சுப்பையா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவும் கோவத்தோட நடராஜனும் கையில பெட்டியோட நின்னுக்கிட்டு இருந்தான். ஐயா பெரியவரே, நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். இந்த ரங்கம்மா என்கிட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டு சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போற வழியில தடுக்கி கீழே விழுந்துட்டேன். பெட்டி திறந்துக்குச்சு. அப்ப இதுக்குள்ள பார்த்தா வெறும் கல்லு தான் இருக்கு. நீங்க தாங்க ஐயா உங்க சொத்தை எனக்கு எழுதி கொடுக்கணும். என்னம்மா ரங்கம்மா, நடராசன் சொல்றது உண்மைதானா? கடவுளுக்கு தானமா கொடுக்க சொல்லி கல்லையா கொடுத்த? இப்படி பண்றது தப்பு இல்லையா? ஐயா கும்பிடுறேங்க. அந்த பெட்டியில கல்ல வச்சது நான் தான். ஆனா அவன் கையால நான் எனக்கு சேவைகளை செஞ்சுக்கல. அவனே தான் என் சொத்துக்காக வந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். கல்லு தடிக்கு கீழே விழுந்தான்னு சொல்ற. ஆனா அந்த இரும்பு பெட்டியோட பூட்டு உடைஞ்சிருக்க. உன் உடம்புல சேரே இல்ல. யாரப்பா ஏமாத்த பாக்குற? ஐயா பெரியவரே, நான் சொல்றேன் கேளுங்க. நான் இத நேர்ல பார்த்தேன். இவன் கல்லு தடிக்கையெல்லாம் கீழே விழல. நான் பார்க்கும்போது இவனே தான் பூட்டை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு இவன் தாங்க ஐயா ஏமாத்துக்காரன். எனக்கு என்னன்னே புரியலையே ரங்கம்மா. இந்த பெட்டிக்குள்ள எப்படி கல்லு வந்துச்சு? இவங்கிட்ட எதுக்காக இந்த பெட்டியை கொடுத்து அனுப்புனீங்க? ஐயா, அந்த பெட்டி அவன்கிட்ட கொடுக்கும்போதே அது கோவிலுக்கு தானமா கொடுத்துட்டு வான்னு சொல்லி தானே அனுப்புனேன். ஆனா அவன் என்ன பண்ணா? வழியிலேயே பெட்டியை உடைச்சு பார்த்தா. அத பூசாரியும் பார்த்தாரு இல்லையா? எதுக்காக அதை உடைச்சான்? அதுக்குள்ள இருக்கிறத எடுத்துக்கலான்னு தானே. கடவுளுக்கு சேர வேண்டியதையே சொந்தமாக்கிக்க நினைக்கிறவன் என்கிட்ட இருக்கிற சொத்தை விட்டு வைப்பானா? சொத்தை எழுதி கொடுத்ததும் என் கழுத்தை நெரிச்சு என்ன கொன்னிட மாட்டான்னு யாரால நம்பிக்கை கொடுக்க முடியும்? அதனாலதான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். சரியா சொன்னீங்கம்மா. நீங்க சொன்னது 100% உண்மை. திருட்டு பையன் நல்லா மாட்டிக்கிட்டான். என்னடா, அதுக்குள்ள இருக்கிறத திருடத்தான் அந்த பெட்டியை திறந்தியா நீ? உனக்கு சரியா பொய்ய கூட சொல்ல வரல. டேய், இவனை உடனே மரத்துல கட்டி போடுங்கடா. சரிங்க ஐயா. வாடா திருட்டு பயல. இப்பவே உன்னை மரத்துல கட்டி போட்டுட்டு சாட்டையால் அடிச்சா புத்தி வரும். ஐயா அதெல்லாம் வேணாங்க ஐயா.
பட்டணத்துல வியாபாரம் ஆரம்பிச்சதுல நிறைய கடன் ஆயிடுச்சுங்க. அந்த கடனை கட்ட எனக்கு வழி இல்ல. அதான் அத்தைக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் ஏமாத்தி எப்படியாவது வாங்கலான்னு வந்தேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ஐயா. வேணா கோட்டையா, அவனை அடிக்காத. தண்டனை கொடுத்த அறிவு வராது. அவனா தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருடா, பணத்து மேல ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா அதை அடைய குறுக்கு வழியில போறது ரொம்ப தப்பு. உன்னை இப்ப நான் மன்னிச்சு விடுறேன். கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்சு வாழ்ந்துக்கோ. மரியாதை எங்கிருந்து போயிடு. அத்தை, நீ உண்மையிலேயே எனக்கு சாமி தான் அத்தை. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருக்க. இனிமே நான் துரோகம்லாம் பண்ண மாட்டேன். நான் வரேன். பாத்தியா கௌரி, நம்ம ரங்கம்மாவோட அறிவை ஏமாத்த வந்தவனை அடிச்சு விரட்டிட்டாங்களே. உண்மைதான் ரங்கம்மா, உனக்கு வயசானாலும் கூட வயசு பசங்க மாதிரி உன் மூளை வேலை செய்யுது. ஊர்ல சின்ன சின்ன பசங்க கூட உன்னை பாராட்டுறாங்க. இதுல நான் ஒன்றும் பெருசா பண்ணலங்க ஐயா. ஏமாத்தக்காரனுங்க இருக்கிற வரைக்கும் நம்மள நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இத்தனை வயசுல அனுபவம் கத்து கொடுத்த பாடத்தை தான் நான் சொன்னேன். சரிம்மா, வெயில நின்று ரொம்ப சோர்வடிச்சிட்டீங்க. வாங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் மோரை குடிக்கலாம். சரி சீதா, வா. எல்லாருமே ரங்கம்மாவை அங்கிருந்து அனுப்புனாங்க. சீதா, ரங்கம்மா, சுப்பையா வீட்டுக்கு வந்தாங்க. யாருமே நம்ம முன்னாடி வந்து நின்று இனிக்க பேசினா அவங்க எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ப கூடாது. முன்னாடி நின்று இனிக்க பேசுறவங்க நாளைக்கு பின்னாடி நமக்கு பள்ளம் தோண்டினாலும் தோண்டலாம். அதனால எப்பவுமே யாருக்கிட்டையுமே பார்த்து பேசணும், பழகணும். ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமம். காலையிலேயே ரங்கையா கையில வலைய பிடிச்சுக்கிட்டு ஆத்துக்கு போக கிளம்பும் போது ரங்கம்மா வெளியில வந்தா. ஏங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? நேத்து ராத்திரி ரொம்ப அதிகமா மழை பெஞ்சதுல ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா இருக்கும். வலைய பார்த்து போடுங்க, பார்த்து மீன் பிடிங்க, சரியா? கவலைப்படாத ரங்கம்மா, மழை பெஞ்ச அடுத்த நாள் ஆத்துல நிறைய மீன் இருக்கும். உன் கையால மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப போய் முடிஞ்சா ஒரு பெரிய விரால் மீனையோ இல்ல நல்ல கெளுத்தி மீனையோ பிடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும். அதனால என்னங்க, நீங்க போய் நல்ல மீனா பிடிச்சிட்டு வாங்க. ஊரே மணமணுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுக்குறேன். நீங்க வயிறார சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். என்ன ரங்கையா, காலையிலேயே வலையே எடுத்துக்கிட்டு போற? ஆத்துக்கா? ஓ, மீன் பிடிக்க போறியா? உனக்கு விவசாயம் செய்யறத விட இந்த மீன் பிடிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்ல? விவசாயம்னா எனக்கு உசுறு சுரையா. ஆனா அதுக்குன்னு மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதா? என் பொண்டாட்டி வைக்கிற மீன் குழம்போட சுவை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்ட. அடேங்கப்பா, அவ்வளோ நல்லா குழம்பு வைப்பாங்களா? பார்க்கலாம் இன்னைக்கு உன்னோட வலையில எந்த முதல்ல மாட்டுதுன்னு. முதல்ல இல்ல சூரையா, நல்ல மீன் மாட்டம் பாரு. மதிய நேரம் அந்த ஊரோட பெரிய மனுஷனான பூபதி அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரன் அவனுக்கு காத்து விசிறிக்கு விட்டுக்கிட்டு இருந்தான். என்னடா சீனோ, இன்னைக்கு சமையல் அறையில இருந்து பருப்பு வறுக்கிற மனம் வருது. அப்ப இன்னைக்கும் கீரை காய்கறி தானா? இன்னைக்கு எதனா காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு. அதுலயும் முக்கியமா மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐயா, நம்ம வீட்டு சமையல்காரனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால பைத்தியக்காரத்தனமா ஏதோ சமைச்சிருக்கான். மீன் வாங்க போன பையன் இன்னும் வரலங்க. என்னது, மீன் வாங்க போன பையன் இன்னும் வரலையா? அப்ப என்ன மதியம் பட்டினி போட போறீங்களா? ஊருக்குள்ள போய் இன்னைக்கு யார் வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா. கும்பிடுறாங்க ஐயா. என்னங்க ஐயா, வயிறு நிறைஞ்ச சிங்கம் மாதிரி இருந்துக்கிட்டு பசியில உரும்புற புலி மாதிரி ஆயிட்டீங்களே. என் பசிய பத்தி உனக்கு என்ன தெரியும் சூரையா? ஊர்ல யார் வீட்லயாவது விசேஷமா? இன்னைக்கு எதனா விருந்து சாப்பாடு போடுவாங்களா? ஐயா, நம்ம ஊரோட எல்லையில ரங்கையாவோட வீடு இருக்கு இல்லையா? ரங்கையா இன்னைக்கு ஆத்துக்கு போய் ஒரு பெரிய விரால் மீனை பிடிச்சிக்கிட்டு போயிருக்கானா. அவன் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சு கொடுக்க போறாங்களாம். அவங்க மீன் குழம்பு செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு ரங்கையா காலையில பெருமையா பேசனா. அப்படியா? விரால் மீன் குழம்பா? அதுல கூட மாங்காய் போடுவாங்கல்ல. வேற என்னடா வேணும்? டேய் சீனு, வண்டியை எடு. இன்னைக்கு நமக்கு மதிய சாப்பாடு அந்த ரங்கையாவோட வீட்டில தான். சீக்கிரம் போனோம். சரிங்க ஐயா, இதோ கிளம்புறேன். ரங்கம்மா வீட்டுல செஞ்ச அந்த மீன் குழம்பு வாசம் வீடு முழுக்க பரவி கிடந்துச்சு. அப்ப ரங்கையா சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தான். ரங்கம்மா பரிமாற போகிற நேரத்துல
வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. என்ன சத்தம் ரங்கம்மா அது? யாரோ பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க போல. ஏங்க, நம்ம ஜமீன்தார் பூபதி ஐயா வந்திருக்காரு. அவரு மாட்டு வண்டி தான் வெளியே நிக்குது. அவர் தான் வண்டியை விட்டு இறங்குறாருங்க. என்னது, ஜமீன்தாரு நம்ம வீட்டுக்கு வராரா? எதனா வரி கட்ட மறந்துட்டனோ? இல்ல ஆத்துல மீன் பிடிச்சதுக்காக திட்ட வராரா? அட அட அட, என்ன மனம் என்ன மனம்! இந்த மனத்துக்கு பசி அதிகமாகுது. ஏண்டா ரங்கையா, இப்படி மணக்கிற மீன் குழம்ப வச்சுட்டு தனியா சாப்பிடலான்னு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கியா? ஏன் என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? ஐயோ ஐயா, இது ஏழைங்களோட வீடு. எங்க வீட்டில் நாங்க ஏதோ கொஞ்சமா எங்களுக்காக சமைக்கிறோம். இதுல உங்களை எப்படி கூப்பிடுறது? ஐயா வாங்க ஐயா, உள்ள போலாம். இந்த ஏழை பணக்கார பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்சு. பசின்னு வந்துட்டா ஏழை பணக்காரன் எல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சமந்தான். உன் பொண்டாட்டி மீன் குழம்பு நல்லா வைப்பாலாமே, எனக்கும் ஒரு இலைய போடு, நானும் அதை சாப்பிட்டு பார்க்கறேன். ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம். வாங்க ஐயா, நீங்க உட்காரதுக்கு உங்களுக்கு மன போடுறேன். ஜமீன்தாரும் சீனுவும் வந்து பாய் போட்டு உக்காந்தாங்க. அப்ப ரங்கம்மா வாழை இலையில சூடா சாப்பாடு குழம்பு பரிமாறினா. ஜமீன்தார் அந்த மீன் குழம்ப சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாரு. ஐயா, ஏழைங்க வீட்டு சமையலுங்க. ஏதாவது தப்பா இருந்தா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அட ரங்கையா, நீ சும்மா இரு. இந்த மீன் குழம்புல உப்பு காரம் புளின்னு எல்லாம் நல்லா இருக்கு. அதுலயும் அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு. ஏமா ரங்கம்மா, உண்மையிலேயே உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சாதாரண ஆத்து மீனை இந்த அளவுக்கு சமைச்சிருக்கன்னா ரங்கையா கொடுத்து வச்சவன் தான். இதுல என்னங்கய்யா இருக்கு? ரங்கம்மா சமைக்கிறது மண் பாத்திரத்துல, விறகடுப்புல, அதான் நல்லா இருக்கு. மண்பானையும் விறகடுப்பும் எல்லார் வீட்லயும் இருக்கு. ஆனா கைப்பக்குவம் ரங்கம்மா கிட்ட இருக்கு. ஏண்டா சீனு, என்ன இது? நம்ம ஊர்ல இவ்வளோ நல்லா சமைக்கிற பொண்ணு இருக்கு, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. உன் தோலை உரிக்க போறான் பாரு. ஐயா, எனக்கு என்னங்க தெரியும்? நமக்கே சூறையா தானே வந்து சொன்னா. அப்பாடா, வயிறு நிறைஞ்சு போச்சு ரங்கையா. நாளையிலிருந்து ரங்கம்மா என் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணட்டும். நான் சம்பளம் கொடுக்கறேன். உன் பொண்டாட்டியோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா, அது எப்படிங்க நடக்கும்? ரங்கம்மா வீட்டு வேலையை பார்க்கணும், எனக்கு தேவையானதை பார்க்கணும். உங்க வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் யாருங்க பார்ப்பாங்க? என்னடா, நான் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட விருப்பத்தை விட உன் விருப்பம் பெருசா போச்சா? நாளைக்கு உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு. ரங்கையா ரங்கம்மா ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் 2 பேருமே இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் என் நேரம். மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுக்கு இந்த ஜமீன்தார் வந்து மீன் குழம்ப சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு என் பொண்டாட்டிய வேலைக்கு வர சொல்லிட்டு போயிட்டான். அப்ப இனிமே என்ன யாரு பார்த்துப்பாங்க? இந்த ஜமீன்தாரும் அந்த ஆளோட திமிரும். ஏங்க, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஜமீன்தார் கூப்பிட்டா வேலைக்கு போய் தானே ஆகணும். அவர் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். அவரை எதிர்த்துக்கிட்டு நம்மளால இங்க வாழ முடியாது. எனக்கு அது தெரியும் ரங்கம்மா. ஆனா இங்க தனியா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? அதுவும் இல்லாம அந்த வீட்டில் நீ எதனா கஷ்டப்பட்டுட்டேன்னா இந்த சூறையாவை தான் ஒன்று இல்லைன்னு ஆக்கணும். அவன் தான் தேவையில்லாம ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லி இப்ப மாட்டி விட்டுட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கிட்ட ஒரு தீர்வு நிச்சயமா இருக்கும். ஜமீன்தாருக்கு என்ன வேணும்? நான் சமைக்கிற சாப்பாடு தானே வேணும். என்கிட்ட அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம ஊர் தலைவர் ராமையா இருக்காருல, அவரை கூட்டிக்கிட்டு வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? ஜமீன்தாருக்கு எதனா கோபம் வந்துட போகுது. கோவம்லாம் வராது. அவர் நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாரு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போய் தூங்குங்க போங்க. காலையில ரங்கம்மா மண்பானையில குழம்பு செய்யாம பித்தளை பாத்திரத்திலையும் அதே மாதிரி விறகடுப்புல செய்யாம மண்ணெண்ண அடுப்புல சமைச்சா. மதியம் ஜமீன்தார் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாரு. சீச்சி, என்ன ரங்கம்மா இது? நேத்து வச்ச மீன் குழம்போட சுவை இதுல சுத்தமா வரலையே. இதுல மசாலாவோட சுவையே வரல. என்ன பண்ணி வச்சிருக்க? ஒருவேளை என் வீட்டுல சமைச்சா குழம்பு இப்படிதான் வருமோ? ஜமீன்தார் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்பவும் போலதான் சமைச்சேன். எப்பவும் போலதான் எல்லா பொருளும் போட்டேன். ஆனா இப்படிதாங்க ஐயா வருது. ஏன் சுவை மாறிச்சு? வேணுனே என்ன பழி வாங்க நீ குழம்ப கெடுத்து விட்டுட்டியா? ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உங்களை ஊற விட்டே விரட்டி விட்டுடுவேன். அதுக்குள்ள ரங்கையா ஊர் தலைவரான ராமையாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். என்னங்க ஜமீன்தாரே சண்டை? ரங்கம்மா எதனா தப்பு பண்ணிட்டாளா? பாருங்க ராமையா,
நேத்து அவ வீட்ல சமைச்ச மீன் குழம்புக்கும் இன்னைக்கு என் வீட்ல சமைக்கிற மீன் குழம்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன பழி வாங்கணுன்னு இப்படி வேணும்னு சமைச்சிருக்கா. இல்லங்கய்யா, யாரையும் பழி வாங்குறதுக்காகவோ யார் மேல இருக்கிற கோவத்துக்காகவோ சமையல் சுவையில்லாம போலங்கய்யா. சமையலுக்கு முதல்ல தேவை சமைக்கிறவங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கணும், அவங்களுக்கு பழகுன ஒரு பாத்திரமா இருக்கணும். என்னோட குடிசையில என் புருஷன் மேல இருக்கிற பாசத்துல நான் மீன் குழம்பு அவருக்காக செய்வேன், அவருக்கு பிடிச்ச மாதிரியே செய்வேன். அது ரொம்ப சுவையா வரும். ஏன்னா என் புருஷனுக்காக சமைக்கும் போது அதுல பாசமும் கூடுமே. அதனாலதான் எங்க ஜமீன்தாருக்காக சமைக்கிறதுனால அது ஒரு வேலையா தான் செஞ்சேன். அதனால அதுல அவ்வளவு சுவை வராம கூட இருந்திருக்கலாம். ஜமீன்தாரு, ரங்கம்மா சொல்றது உண்மைதானே? ஒரு பறவை காட்டுல சுதந்திரமா பறக்கும்போது தான் அதால சந்தோஷமா பாட முடியும். கூண்டுல அடைச்சி வச்சிட்டா அது எப்படி சந்தோஷமா பாடும்? ரங்கம்மா அவங்க வீட்டில தான் சமையல நல்லபடியா செய்வா. இங்க அடைச்சி வச்சிட்டா எப்படி அவளால நல்லா சமைக்க முடியும்? ரங்கம்மா, நீ சொன்னது உண்மைதான். நீ உன் புருஷனுக்காக சமைக்கும்போது அந்த சமையல் நல்லா வருது அப்படின்னா உன் புருஷன் மேல உனக்கு இருக்கிற அன்பு தெரியுது. நான் கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடு. ஐயா, நீங்க பெரிய மனுஷன், எங்க கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க. இல்ல ரங்கையா, தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் மன்னிப்பை கேட்டு தான் ஆகணும். இனிமே ரங்கம்மா என்னோட வீட்டுக்கு வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்னைக்காவது மீன் குழம்பு வச்சா சொல்லி அனுப்புங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்து மீன் குழம்பு சாப்பிட்றேன். கண்டிப்பாங்கய்யா, நீங்க எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். நான் எப்பெல்லாம் என்னால சமைக்கிறேனோ எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டு போலாம். ஜமீன்தார் ரங்கம்மாவுக்கு பரிசா கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. சூரையா அவன் போட்டு திட்ட வேலை செய்யலையேன்னு தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். ரங்கம்மா ரங்கையா 2 பேருமே சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து ஜமீன்தாருக்கு எப்ப மீன் குழம்பு சாப்பிட தோணாலும் ரங்கம்மா மீன் குழம்பு செஞ்சு வைப்பாங்க. அத போய் அவரு சாப்பிட்டுட்டு வந்துருவாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு சொந்தமான இடம்னு இருக்கும். வலுக்கட்டாயமா அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு வந்து அரண்மனையிலேயே தங்க வச்சாலும் கூட அவங்க இடம்தான் எப்பவுமே அவங்களுக்கு சொர்க்கம்.